நீங்க பில் பிரிண்ட் பண்ணதுக்கு பிறகு, இந்த 1425 அமௌண்ட்ட வந்து கேஷ் கவுண்டர்ல எப்படி ரிசீவ் பண்றது அப்படிங்கிறத பத்தி அ பார்க்கலாம். அதுக்கு நீங்க பைக் பக்கத்துல இருக்கிற டவுன் ஏரோல கேஷ் கலெக்ஷன் அப்படிங்கிற மெனுக்கு வாங்க. ஸோ இந்த கேஷ் கலெக்ஷன் மெனுல ஏற்கனவே பின்னாடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். கேஷ் கலெக்ஷன் மெனுல உங்களோட இன்னைக்கு டேட்ட செலக்ட் இன்னைக்கு ஆ 1425 நான் கலெக்ட் பண்ணிட்டேன். அ இதுக்கு முன்னாடியே கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ, நான் வேற ஒரு பில்ல கலெக்ட் பண்ணி கட்டுறேன். 9 எடுத்துக்கிறேன். 555 அந்த பில்லோட அமௌண்ட் 555 இத வந்து இது வந்து நீங்க வந்து கார்டு குடுத்தாங்க அல்லது ஜிபே பண்ணாங்கன்னா, பேங்க்ல என்ட்ரி போட்டுருங்க. கலெக்ஷன் வந்து பேங்க்ல போட்டுட்டு, கலெக்டட்ன்னு மார்க் பண்ணிடுங்க. கலெக்டட்ன்னு மார்க் பண்ணீங்கன்னா, சேவ் ஆயிடும். இது வந்து பேங்க். ஓகேங்களா? இன்னைக்கத்தோட டோட்டல் இன்வாய்ஸ் வந்து ரூ. 3242. ஸோ இந்த மாதிரி நீங்க கலெக்ட் பண்ணணும். ஸோ அதுவே வந்து நான் வந்து 7 எடுத்து கலெக்ட் பண்றேன். 7 குடுக்கிறதா வச்சுப்போம். ஸோ இது மூவ் பண்றதுக்கு வந்து ரைட் ஏரோ அல்லது லெஃப்ட் ஏரோ. ஸோ இந்த பக்கம் மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து கேஷ் குடுக்கிறதா வச்சுப்போம். இந்த பில்லோட அமௌண்ட் வந்து ₹600. கஸ்டமர் வந்து ₹1000 தர்றாங்க அப்படின்னா, ஸோ ₹1000 என்ட்ரி போட்டீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ரிமைனிங் எவ்வளோ குடுக்கணும்? 400 குடுக்கணும். இந்த 400 வந்து ஸோ இங்க காட்டும். ஸோ இந்த பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு குடுக்கணும். ஸோ இத குடுத்து முடிச்சுட்டு என்ட்ரிய வந்து கலெக்டட்ன்னு மார்க் பண்ணணும். ஸோ கலெக்டட்ன்னு மார்க் பண்ணீங்கன்னா, ரெக்கார்ட் சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி நம்பர் 7. ஸோ இந்த இன்வாய்ஸ் நம்பர் 7 வந்து சேவ்டு. 7 சேவ் ஆனதுக்கப்புறம் ரிசீவ்டுல கீழ வந்துரும். பார்த்தீங்களா? ரிசீவ்ல வந்து கீழ வந்துருச்சு. ஸோ இப்ப வந்து ஒரே ஒரு பில்ல தான் நம்ம வந்து பண்ணணும். அது வந்து சப்ளையர் 1 அதுக்கப்புறம் டேபிள் நம்பர் 1. ஸோ இத வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் பில்லிங் பெண்டிங் இருக்கு. ₹400. இந்த ₹400 வந்து நீங்க பில் நம்பர் வந்து கஸ்டமர் நம்மளுக்கு பில் குடுப்பாங்க. அப்ப 6ன்னு என்ட்ரி கேஷ் ஸோ 400, 500 குடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, ரிமைனிங் வந்து ₹100 நீங்க திருப்பி குடுக்கணும். சேவ் ஆயிடும். அவ்வளவுதான். ஸோ இத வந்து இப்படி வந்து நீங்க வந்து கேஷ் கலெக்ட் பண்ணணும். இவ்வளோதாங்க கேஷ் கலெக்ட்.